இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் மூலம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு என்னென்ன விஷயங்களை வலியுறுத்தியிருக்கிறார், அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகு மூலமாக தமிழகத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டிதான் தமிழக முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இது போன்ற சம்பவங்கள், அதாவது தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படக்கூடிய சம்பவங்கள் மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் நிச்சயமற்ற தன்மையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வெறும் கவலைக்குரிய செய்தியாகவே இருக்கிறது. தொடர்ந்து இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இலங்கை அரசுடைய கட்டுப்பாட்டில் தற்போது 15 மீனவர்களும் 162 மீன்பிடி படகுகளும் உள்ளது அப்படிங்கிறதையும் இந்த கடிதத்தின் மூலமாக வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் அனைவரையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். அதற்கு உண்டான தூதரக நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். இலங்கை அரசை வலியுறுத்தி உடனடியாக தமிழக மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.